அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் மே மாதம் 5ஆம் தேதி எழுத போகிறீங்க. அட்மிட் கார்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். விரைவில் நாளைக்கோ நாளை கழிச்சு அட்மிட் கார்டு வந்துடும். அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்துட்டு, அது மட்டும் கிடையாதுங்க, மெயிலில் அட்டாச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஓட்டணும், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் தெளிவாக பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க, ரிலாக்ஸாக இருங்க, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. பட் இந்த சுச்சுவேஷனில் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஸோ இந்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது? அது டஃப்பாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, மாடரேட்டாக இருக்குமா? அப்போது என்ன காரணம்? கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுமா, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமா, கட் ஆஃப் அதே மாதிரி மெயின்டைன் ஆகுமா? ஏன்னா நம்ம கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் நினைக்கிறோம். கட் ஆஃப் இஸ் நாட் அ ஃபேக்டர். மார்க் என்ன வேணாலும் வரும், பட் அந்த கட் ஆஃபை டிசைட் பண்ணுறது என்னங்க? ரேங்க். அப்போ நமக்கு மார்க் டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா மார்க் அதிகமாக வரும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னா மார்க் எல்லாருக்கும் குறையும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃபும் குறையும். அப்போ ரேங்க் மாறாது. ரேங்க் ஆல்மோஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஃபிக்ஸடாக இருந்தது அப்படின்னா ரேங்க் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குங்க. நியூ காலேஜஸ் வரும்போது தான் ரேங்கில் மாற்றங்கள் வரும். அப்போ இந்த ரேங்க் தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ இந்த கட் ஆஃப் கூடுதா குறையுதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் மனசுக்குள்ளே ஓடும். அப்போது இந்த 2 வருஷமாக எப்படியெல்லாம் கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 பயாலஜி வாஸ் டூ டஃப், லென்த்தி, கன்ஃபியூசிங் ட்ரிக்ஸு. அதாவது நிறைய அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸாக இருந்ததுனால நிறைய மாணவர்கள் டிஃபிகல்ட்டாக தான் ஃபேஸ் பண்ணாங்க. அட்டன் பண்ண முடியல. பயாலஜி எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க நிறைய மாணவர்கள். பட் அதே நேரத்தில் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் நிறைய மாணவர்கள் ஃபிசிக்ஸ் எழுத முடியாமல் போயிருச்சு. ஏன்னா பயாலஜி டஃப்பாக இருந்ததுனால, லென்த்தியாக இருந்ததுனால அதில் ஸ்டக்கப் ஆகிட்டாங்க. ஃபிசிக்ஸ் கூட சரியாக எழுத முடியல, ஈஸியாக இருந்தும். கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்தது. ஓவராலாக சொல்ல போனால் 2022 மாடரேட் டு டஃப், அது டஃப்பை நோக்கி தான் இருந்தது. மாடரேட் டு ஈஸிங்கிற ஓவரால் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ஈஸி அப்படிங்கிற ஃபீட்பேக் இல்லை, மாடரேட் லெவலில் இருந்து அதிகமாக டஃப் டுவர்ட்ஸ் டஃப் லெவல் இருந்ததுனால எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சது. எபோவ் 700, எபோவ் 650 எல்லா ரேஞ்சுமே மார்க் குறைய ஆரம்பிச்சது. பட் அதே 2023 பார்த்தீங்கன்னா பயாலஜி வாஸ் ஸோ ஈஸி. பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது, எளிமையாக இருந்தது. அப்போ அதனால் மாணவர்கள் நிறைய மாணவர்கள் பயாலஜி ஈஸியாக அட்டன் பண்ணாங்க. பட் அதே கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டஃப். அது 2022 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப் தான். 2022 கம்பேர் பண்ணும்போது டஃப் தான். பட் பயாலஜி இஸ் ஈஸி. ஏன்னா 50% மார்க் ஃப்ரம் பயாலஜி. அப்போது ஓவராலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி பாருங்கள் ஈஸி டு மாடரேட். அது கெமிஸ்ட்ரி மாடரேட் டு டஃப். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 22 ஈஸியாக இருந்தது, இங்கே கொஞ்சம் லிட்டில் பிட் டஃப், மாடரேட், நாட் டஃப், மாடரேட், ஈஸியிலேருந்து மாடரேட் லெவல். அப்போது மொத்தமாக ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால இட் ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. அது 22 மாடரேட் டு டஃப் சுச்சுவேஷன் போச்சு. 2023 ஆல்மோஸ்ட் ஈஸிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுனால நிறைய மாணவர்கள் நிறைய மார்க் வாங்கினது மட்டும் கிடையாதுங்க, கொஸ்டின் பேப்பரில் அது போனஸ் மார்க்கும் வந்தது. ஒரு 2-3 கேள்விகளுக்கு போனஸ் மார்க் வர ஆரம்பித்தது. அப்போ ஓவராலாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 20 மார்க், 30 மார்க் மாணவர்கள்லாம் எதிர்பார்த்தவங்க கிடைக்கும்னு நினச்சப்போ கூட மார்க் இருந்தது, கிடைக்கல. பட் அது காரணம் கிடையாது. ரேங்க் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ 2024 எப்படி இருக்கலாம்? அப்போது எதிர்பார்ப்பு இருக்குங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மாறி இருக்கிறதுனால டஃப்பாக இருந்திருக்கு, ஈஸியாக இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பர் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் நம்மளுடைய ஒரு அனாலிசிஸ் படி. ஏன்னா ஒரு வருஷம் டஃப்பாக இருந்திருக்கு, ஈஸியாக இருந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் நமக்கு மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்கலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டஃப்பாக இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் ஈஸி டு மாடரேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம், ஈஸி டு மாடரேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு உத்தேசமான பதிவு தானுங்க. ஸோ ஃபிசிக்ஸ் ஈஸி டு மாடரேட். ஸோ டெஃபினட்டாக இந்த வருஷம் மாடரேட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மாடரேட்டாக தான், ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா 2 வருஷம் ஈஸியாக ரேஞ்சில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் ஒரு மாடரேட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த வருஷம் ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவில்லை. கண்டிப்பாக ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஒரு மாடரேட் கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம். அப்படி ஒரு வேளை மாடரேட் கொஸ்டின் பேப்பராக இருந்ததுன்னா கட் ஆஃப் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காதுங்க. ஏன்னா நிறைய மந்த் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர் வரலாம் எதிர்பார்க்குறோம். பட் இதெல்லாமே நான் டிசைட் பண்ண முடியாதுங்க. நம்மளுடைய ஒரு அசம்ஷன், நம்மளுடைய கஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் ஒரு மாடரேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட்டாக இருக்கலாம். பயாலஜி பொறுத்த வரைக்கும் மாடரேட் கொஸ்டின் பேப்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது.
அப்படி இருந்ததுன்னா ஓவனெல்லாம் மாடரேட்டாக இருக்கிற பட்சத்தில் கட் ஆஃபில் பெரிய மாற்றங்கள் இருக்காது. பட் ரேங்க் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். மேபி ஒரு 5 மார்க் 10 மார்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதர் கட் ஆஃப் மே இன்க்ரீஸ் பை 5 to 10 மார்க் ஆர் மே டிக்ரீஸ் பை 5 to 10 மார்க். அதனால் பெரிய சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பட் இது ஒரு அசம்ஷன், இதில் மாற்றங்கள் இருக்கும். பட் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி எங்கள் வீடியோக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.